ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ துளாராசி வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் நிச்சயமாக இனி உங்களுக்கான பலன் தரக்கூடிய காலம். ஒரு மரத்தை வைத்து வளர்க்கும் போது அதனுடைய அந்த சரியான தருவாயில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கனிகளும் சரி, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களும் சரி, நமக்கு எந்த அளவுக்கு நிறைவோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் முழுசாக எஃபர்ட் போட்டிங்க, உழைச்சிட்டிங்க. அந்த உழைப்புக்கான உயர்வை இனி நீங்கள் நிச்சயமாக பெறலாம். தடைப்பட்டு நின்றதும் சரி, தடைகளால் கவலைப்பட்டதும் சரி, உங்களுடைய ஏமாற்றங்களும் சரி, எண்ணற்ற இக்கட்டான சூழ்நிலைகளும் சரி, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சரியான சிறப்பான தரமான நேரம் இது. அதனால் துளாராசி கவலை கொள்ள வேண்டிய ஒரு தருவாய் இது கிடையாது. மனம் மகிழ வேண்டிய தருவாய். நிச்சயமாக நல்லாயிருக்கும். உங்களை ஏமாத்தினவங்க நிச்சயமாக உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க ஏமாந்து நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா உங்களை ஏமாற்றி ஒருத்தவங்க வாழ்ந்து வளர்ந்து வந்துட முடியுமானா அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா துளாராசியை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே நடுநிலையானவர்கள், நியாயம், நீர்மை, இந்த நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்களே. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்துலையுமே உண்மைக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. தன்னை நம்பியவங்களும் சரி, தன்னை சார்ந்தவங்களும் சரி, தனக்குரியவர்களுக்கும் சரி, என்றைக்குமே ஒருதலை பட்சமாக இருக்க மாட்டாங்க. பொதுவான நபராக இருப்பார். இந்த ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படி கிடையாது. இரு கண்ணிலுமே வெண்ணெய் வைக்கக்கூடிய நல்ல குணம் உள்ளவர்களே. அதாவது நல்ல சிந்தனை இருக்கும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. விலகி ஒதுங்கி வாழ்க்கையை இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆசையும் ஏக்கமும் அதிகமாக இருக்கும். ஆனால் கடந்த காலகட்டம் உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஏமாற்றங்கள் இருந்திருக்கும், எண்ணற்ற பிரச்சனைகள். இப்போ சில விஷயங்களில் நீங்கள் விலகி ஒரு சில விஷயங்களின் உண்மைத்தன்மையை உணர்ந்திருப்பீங்க. யார் எப்படி, யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்கிது. அதே மாதிரி நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட இந்த துளாராசிக்காரங்க எப்போவுமே தன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தே முடிவெடுப்பாங்க. உதவி செய்கிறதுல மிக உயர்ந்த உள்ளம் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லலாம். தான தர்மங்கள் செய்கிறது, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஹெல்பிங் மைண்ட் இயல்பாகவே உங்களுக்கு அதிகம். அதனால் இந்த துளாராசியை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான நேரம். நீங்கள் பட்ட கஷ்டமும் அவமானமும் நிச்சயம் வீண் போகாது. உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்க, உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிந்து வாழ்கிறதுக்கான இது சரியான காலம், சரியான நேரம். வேலைக்கான முயற்சியில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கவலையே படாதீங்க. இந்த காலகட்டம் நல்ல வேலை உயர்வு கிடைக்கும். இது வரலும் வேலை தேடிட்டு இருந்தீங்க, வேலையே கிடைக்கல அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும். சார் இது வரலும் வேலை ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணும். கட்டாயமாக கவனம் தேவை. அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக இந்த துளாராசிக்கு இங்கே இருக்கும். அப்படின்றதுனால வேலையே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு இருந்தது. வேலை சுமை அதிகமாகுது, உயர் அதிகாரி நம்மளை ஏதாவது குறை சொல்கிறாரு, சக பணியாளர்கள் கூட ஒத்து வரல, இந்த மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்றதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை அமையும். நல்ல முன்னேற்றம், கை நிறைய சம்பாதிப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நிச்சயமாக வீண் போகாது. தலை குனிஞ்சு போன இடத்துல துளாராசி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நேரம் இது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.